ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு முறை விதமாய் கூடி நாம் தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய வேத புத்தகத்தை என்னோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் அதனுடைய 2வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு சாப்டர் 2 முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். முதல் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நாம் ஏற்கனவே முதல் அதிகாரத்தை சிந்தித்து முடித்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது இந்த நிருபத்தை தொடர்ந்து தீமோத்தேயுக்கு எழுதி கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்கிறது? என்ன வாசிக்கிறோம்? ஆதலால் என் குமாரனே, therefore my son. ஆகவே இந்த ஆகையால் என்ற இந்த வார்த்தை அல்லது therefore என்ற இந்த வார்த்தை நமக்கு முதல் அதிகாரத்தை மீண்டும் நினைவு கூறும்படி ஒரு அழைப்பு விடுவிக்கிறது என்றுதான் நினைக்கிறேன், இல்லையா? ஏற்கனவே சொல்லி முடித்த விஷயங்களை அவர் மறுபடியுமாக நினைவுக்கு கொண்டு வருகிறார். ஆகையால் என் குமாரனே, அப்படி என்று சொன்னால் இதற்கு முன்பு என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார் தன்னுடைய உத்தம குமாரனுக்கு? நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல தீமோத்தேயுவினுடைய வாலிப பருவம் அல்லது அவனுடைய பயந்த சுபாவம், அவனுடைய பலகீனம், அல்லது அந்த நாட்களில் இந்த நிருபம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் நிலவி வந்த பயங்கரமான உபத்திரவத்தின் மித்தமாக என்னுடைய பிரியமுள்ள என் குமாரன், என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு ஒருவேளை இடையில் விட்டு விடுவானோ என்ற ஒரு ஆதங்கம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்தில் இருந்தது. அவன் ஒருவேளை கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதில் வெட்கப்பட்டு விடுவானோ என்ற ஒரு அங்கலாய்ப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்தில் இருந்ததுனால அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் அதிகாரத்தில் அவன் விட்டு விடாமல் இருப்பதற்கு அல்லது வெட்கப்படாமல் இருப்பதற்கு அவன் சில காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாம் ஏற்கனவே அதை சிந்தித்தோம், இல்லையா? திங்ஸ் டு பி கன்சிடர் ஃபார் நெவர் கிவ் அப். விட்டு விடாமல் இருப்பதற்கு நினைவில் வைக்க வேண்டிய அல்லது புரிந்து வைக்க வேண்டிய அவசியமான சில காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஞாபகப்படுத்தினார். 7 விஷயங்களை நாம் சிந்தித்தோம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? ரியலைஸ் யுவர் கிஃப்ட். தீமோத்தேயுவே, உன்னுடைய வரத்தை ரெஃப்ரெஷ் யுவர் கிஃப்ட். தீமோத்தேயுவே, உன்னுடைய வரத்தை நீ புதுப்பித்துக்கொள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக ரியலைஸ் யுவர் ஸ்பிரிட். உன்னுடைய ஆவியை நீ உணர்ந்து கொள் என்று எழுதுகிறார். அடுத்ததாக ரெடி டு அக்செப்ட் சஃபரிங். உன்னுடைய உனக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கை நீ வளர்த்துக்கொள். அது மாத்திரமல்ல, ரிமெம்பர் யுவர் காலிங். உன்னுடைய அழைப்பு என்ன என்பதை நீ நினைவு கூர்ந்து பார். ரிலே ஆன் சவுண்ட் டாக்ட்ரின். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியமான உபதேச வசனத்தை நீ சார்ந்து கொள். ரிலையபிள் இன் யுவர் டியூட்டி. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையில நீ உண்மை உள்ளவனாயிரு. அது மாத்திரமல்ல, கடைசியில ஒரு உண்மை உள்ள தோழனாயிரு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் விட்டு விடாமல் இருப்பதற்கு, வெட்கப்படாமல் இருப்பதற்கு அவன் நினைவில் வைக்க வேண்டிய அவசியமான காரியங்களை முதல் அதிகாரத்தினுடைய 5 முதல் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வரை, அதாவது 18வது வசனம் வரை இந்த காரியங்களை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதி கொடுக்கிறார். இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது துவங்குகிறார். ஆகையால் என் குமாரனே, நீ விட்டு விடாமல் இருப்பதற்கு இவைகளை புரிந்து கொள்வது மாத்திரம் போதுமா என்று சொன்னால் அது மாத்திரம் போதாது. நீ விட்டு விடாமல் வெட்கப்படாமல் இருப்பதற்கு இவைகளை எல்லாம் நீ ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த ரிசோர்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு என்று சொல்லி நீ புரிந்து கொண்டால் மாத்திரம் போதுமா? அது மாத்திரம் போதாது. இந்த ஆதாரங்களை பயன்படுத்தி அதனால் நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், நீ கூடுகிற திருச்சபைக்கு அல்லது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு, தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாய் நீ காணப்பட வேண்டும் என்ற கட்டளையை தான் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத ஆரம்பிக்கிறார். ஆகவே இவைகளை எல்லாம் நீ கன்சிடர் பண்ணு, இவைகளை எல்லாம் நினைவில் வைத்திருக்கொள். இதெல்லாம் உன்னுடைய ஆதாரம், உனக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், இல்லையா? இவை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, இந்த ரிசோர்ஸை நீ பயன்படுத்தி நீ பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்ற கட்டளைகளை 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத ஆரம்பிக்கிறார்.
அநேக நோட்டபிள் அல்லது மிக பிரபலமான கமெண்டேட்டர்ஸ் இந்த இரண்டாம் அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை 7 விதங்களிலே உருவகப்படுத்துகிறதாக, மெட்டஃபர் 7 உருவகங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை உருவகப்படுத்தி இப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுவதாக விளக்கம் கொடுக்கிறார்கள். நான் உங்களுடைய கவனத்திற்காக அதை கொண்டு வருகிறேன். 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை ஒரு போதகர், ஒரு டீச்சர் என்று உருவகப்படுத்துகிறார். 3 அல்லது 4வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை ஒரு சோல்ஜர், ஒரு போர்ச்சேவகனாக உருவகப்படுத்துகிறார். 5வது வசனத்தில் ஒரு அத்லீட், ஒரு தடகள வீரகனாக அவனை உருவகப்படுத்துகிறார். 6வது வசனத்தில் ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயியாக தீமோத்தேயுவை உருவகப்படுத்துகிறார். 15வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை ஒரு ஒர்க்கர், வேறு வேலைக்காரனாக, ஒரு ஊழியனாக உருவகப்படுத்துகிறார். 21வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை ஒரு வெசல், ஒரு கனமுள்ள பாத்திரமாக உருவகப்படுத்துகிறார். 24வது வசனத்தில் ஒரு சர்வன்ட், இல்லையா, ஒரு ஊழியக்காரனாக உருவகப்படுத்துகிறார். இப்படி 7 பகுதிகளாக 7 உருவகங்களை மையமாக வைத்து இந்த 2ஆம் அதிகாரத்தை விளக்குகிறவர்கள், பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் நான் இந்த பாணியில இந்த அதிகாரத்தை நான் விளக்கப் போகிறதில்லை. நான் இதை படித்து சிந்தித்த பொழுது, அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிற இந்த கட்டளை நிறைந்த இந்த 2ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக நான் பிரித்திருக்கிறேன். அந்த 4 பிரிவு என்ன? 1 to 7 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் இதற்கு நான் இப்படி தலைப்பை கொடுத்திருக்கிறேன், பி ஸ்ட்ராங், நீ பலம் உள்ளவனாயிரு. அடுத்ததாக 8 முதல் 13 வசனத்துல பி சாக்ரிஃபிஷியல், நீ தியாக மனப்பான்மை உள்ளவனாயிரு. அடுத்ததாக 14 முதல் 19 வசனம் வரைக்கும் பி சர்வன்ட், நீ ஊழியனாக இரு. அடுத்தது 20 முதல் 26வது வசனத்துல பி சாங்டிஃபைடு, நீ பரிசுத்தம் உள்ளவனாயிரு. ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் 4ஆக பிரித்திருக்கிறோம். 4 கூறுகளாக பிரித்து தான் இந்த அதிகாரத்தை சிந்திக்க போகிறோம். என்ன? ஸ்ட்ராங், சாக்ரிஃபிஷியல், சர்வன்ட் அண்ட் சாங்டிஃபைட். நீ பலமுள்ளவனாயிரு, தியாகம் உள்ளவனாயிரு, ஊழியனாயிரு, அல்லது கடைசியாக நீ பரிசுத்தம் உள்ளவனாயிரு என்று இந்த 2வது அதிகாரத்தை 4 கூறுகளாக நாம் பிரித்து வரக்கூடிய நாட்களிலே தொடர்ச்சியாக சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு முதல் 7 வசனத்துல ஒரு சில குறிப்புகளை மாத்திரம்தான் நான் சொல்ல போகிறேன். முதல் 7 வசனத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் என்னால் கவர் பண்ண முடியாது. ஆகவே சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் தொடர்ச்சியாக சிந்திக்க போகிறோம். முதல் 7 வசனத்திற்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு பி ஸ்ட்ராங், நீ பலம் உள்ளவனாய் இரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த கட்டளையை வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. therefore my son strong in the grace that is in Christ Jesus. நீ கிறிஸ்து இயேசுவில் இருக்க கிருபையில பலப்படு என்று எழுதுகிறார். ஆகவே இந்த அதிகாரத்தை துவங்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி துவங்குகிறார் என்று சொன்னால், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச், இல்லையா, ஒரு மோட்டிவேஷனல் டாக், ஒரு உத்வேகப்படுத்தக்கூடிய, மோட்டிவேஷன் என்ன சொல்றது, உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையோடு கூட தான் இந்த அதிகாரத்தை துவங்குகிறார். இந்த அதிகாரம் மாத்திரமல்ல, இதற்கு முன்பு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கூட நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். முதல் 5 வசனத்துல ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷன், முதல் 5 வசனத்துல எந்த கட்டளையும் சொல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை உத்வேகப்படுத்தித்தான் இந்த நிருபத்தையே அவர் துவங்குகிறார், இல்லைங்களா? ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தையோடு கூட தான் அவர் துவங்குகிறார். அருமையானவர்கள், நம்ம எல்லாருக்கும் ஊக்கம் அவசியம், இல்லைங்களா? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க. தூக்கம் இருக்குதா, ஊக்கம் இருக்கா? சரி, ஓகே, இல்லையா? எல்லாருக்குமே மோட்டிவேஷன் அவசியம், இல்லையா? இந்த முதல் வசனத்துல நான் இப்படியாக இந்த வசனத்திலிருந்து 2 குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் மோட்டிவேஷன் அவசியம். மற்றவர்களை நாம் மோட்டிவேட் பண்றோம், நாம் உற்சாகப்படுத்துகிறோம், உத்வேகப்படுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை உத்வேகப்படுத்தித்தான் பிறகு கட்டளையை அவர் தொகுத்து எழுத ஆரம்பிக்கிறார். ஆகவே இந்த முதல் வசனத்துல 2 குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்துகிறோம், இல்லையா, ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது 2 விஷயங்களை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலிருந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய 2 விஷயம். த ஸ்கேல் ஆஃப் மோட்டிவேஷன், இல்லையா, ஊக்கப்படுத்துவதற்கான அளவுகோல் என்ன? நாம் ஒருவரை உற்சாகப்படுத்துகிறோம், ஊக்கப்படுத்துகிறோம் என்றால் அதற்கான நார்ம்ஸ், அதற்கான ஸ்டாண்டர்ட், இல்லையா, அதற்கான வரையறை என்ன? த ஸ்கேல் ஆஃப் மோட்டிவேஷன். இரண்டாவதாக the source of motivation, ஊக்கப்படுத்துவதற்கான ஆதாரம் எது, இல்லையா? அப்ப 2 விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று அளவுகோல், இரண்டாவது சோர்ஸ், ஆதாயம். 2 விஷயங்களை இந்த முதல் வசனத்துல சிந்தித்து விட்டு நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். ஆகவே முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, the scale of motivation என்ன?
நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. மை சன் பி ஸ்ட்ராங். என் குமாரனே நீ பலப்படு. இல்லையா? தமிழில் பின்னாடி வரும். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் therefore my son be strong. இந்த பி ஸ்ட்ராங், நீ பலம் உள்ளவனாயிரு, பலப்படு என்ற இந்த வார்த்தை அது ஒரு ரிக்வெஸ்ட் அல்ல, இல்லையா? அல்லது கெஞ்சி கேட்கக்கூடிய வார்த்தை அல்ல. இட்ஸ் அ கமாண்ட், இல்லையா? அல்லது இட்ஸ் அ இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ் வேர்டு என்று சொல்லலாம். அது கட்டளையாக செய்தே ஆக வேண்டும் என்ற நிபந்தனையோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, பி ஸ்ட்ராங் என்ற இந்த வார்த்தை. முதல் அதிகாரத்திற்கு வாருங்களேன். முதல் அதிகாரத்தில் வரும்பொழுது இந்த மோட்டிவேஷனை துவங்கும் பொழுது முதல் அதிகாரத்திலையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷனை கூட தான் அப்போஸ்தலனாகிய பவுல் துவங்குகிறார். எப்படி எழுதுகிறார் பாருங்கள். 1வது வசனத்துல, கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கக்கூடிய பவுல். இல்லையா? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகாரத்தோடு கூட இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். 2ஆம் அதிகாரத்தை எப்படி எழுதுகிறார்? அங்கும் அதிகாரத்தோடு கூட சொல்லுகிறார், பி ஸ்ட்ராங், நீ பலம் உள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு உத்தம குமாரனுக்கு தான் அவர் எழுதுகிறார். ஒரு பிரியம் உள்ள ஒரு மகனுக்கு தான் இந்த கடிதத்தை எழுதுறாரு. ஆனா எப்படி எழுதுறாரு? அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தோடு கூட எழுதுகிறார். நான் இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என் பையனுக்கு நான் லெட்டர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லையா? என் லெட்டரை நான் இப்படி ஸ்டார்ட் பண்றேன். அரசு துறையில் அதிகாரியாக இருக்கக்கூடிய நான், சபையிலே பிரசங்கியா இருக்கக்கூடிய நான், என் குமாரனாகிய சார்ல்ஸுக்கு எழுதுவதாவதுன்னு சொன்னா படிப்பான லெட்டர்? அவன் படிப்பான லெட்டர்? அப்படியே மூடி வச்சிருவான் லெட்டர், இல்லைங்களா? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு? அத்தாரிட்டி, அதிகாரத்தோடு கூட தன்னுடைய கடிதத்தை துவங்குவது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரத்தில் பல கட்டளைகளை எழுதும் பொழுது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் பி ஸ்ட்ராங், அதிகாரத்தோடு கூட அவர் துவங்குகிறார். அருமையானவர்களே, அதிகாரத்தோடு கூட துவங்குகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லது சபையில விசுவாசிகளாய் கூடி வருகிற நம்முடைய வாழ்க்கையில பலர் பலவிதமான ஊழியங்களை செய்யக்கூடும். பல அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம், இல்லையா? பலர் வசனத்தில் தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கலாம். பல வருடங்கள் இந்த சபையில கூடி வருகிற விசுவாசிகளா இருக்கலாம். உங்களுக்கு என்று சில பொறுப்புகள் இருக்கலாம். ஆகவே உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய பொறுப்புகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய வேத ஞானம், அதன் அடிப்படையில் வசனத்தினுடைய அதிகாரத்தில் மற்றவர்களை நீங்க மோட்டிவேட் பண்றதுக்கு முன்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் 1வது வசனத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணல? படிங்க மறுபடியுமாக, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆதலால் என் குமாரனே, therefore my son, அதுக்கு பிறகு தானே எழுதுறாருங்க, be strong. அப்ப அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதிகாரத்தை அவர் சொல்ல வருவதற்கு முன்பு என்ன சொல்றாரு? என் குமாரனே, என் குமாரனே. 1வது வசனத்துல என் பிரியமுள்ள குமாரனே. அப்போ the scale of motivation என்னன்னா, என்ன ஸ்கேல் ஆஃப் மோட்டிவேஷன்? without love, without intimacy, without affection, the authority is powerless and useless. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நமக்கு அதிகாரம் இருக்கலாம், இல்லையா? நான் ஊழியர் என்ற அதிகாரம் இருக்கலாம், எனக்கு வசனம் தெரிந்து இருக்கிறது என்ற அதிகாரம் இருக்கலாம், வேற சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ற அதிகாரம் இருக்கலாம், ஒரு போதகர் என்ற அதிகாரம் இருக்கலாம், ஒரு மூப்பன் என்ற அதிகாரம் இருக்கலாம், சபையில பல வருடங்களாக அனுபவம் பெற்றவர்கள் என்ற அதிகாரம் இருக்கலாம். உங்களுடைய அதிகாரத்தின் பேரில், வேத வசனத்தினுடைய அதிகாரத்தின் பேரில் மற்றவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்துவதற்கு முன்பு, உற்சாகப்படுத்துவதற்கு முன்பு, புத்திமதி சொல்வதற்கு முன்பு, ஆலோசனை சொல்வதற்கு முன்பு உங்களுக்கு அவர்களை பற்றிய அக்கறை உள்ள இருதயமும் அன்புள்ள இருதயமும் இல்லாவிட்டால், without your love, without your affection, இல்லைங்களா, without your intimacy, உங்களுடைய அத்தாரிட்டி என்னங்க? யூஸ்லெஸ், ஒண்ணுமே இல்லை. இல்ல, அந்த இன்னொரு விஷயத்துல சொல்லணும். நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன், intimacy, love, affection does not prevent authority, does not preclude authority. அதாவது அன்பும் நெருக்கமும் அக்கறையும் அதிகாரத்தை பின்னுக்கு தள்ளிவிடவோ அல்லது தடுத்து விடவோ கூடாது. அன்பும் நெருக்கமும் அக்கறையுமற்ற அதிகாரம் பலனற்றதா இருக்கிறது. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கத்தை போல. நீங்க யாரை மோட்டிவேட் பண்றீங்க? யாருக்கு புத்திமதி சொல்ல போறீங்க? யாரை உற்சாகப்படுத்த போறீங்க? அவர்களோடு கூட உங்களுக்கு நெருக்கமே இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்றதை எப்படி கேட்பாங்க? எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஃப்ரெண்ட் இருந்தார். அவருக்கு எனக்கும் 28 வயசு டிஃப்ரெண்ட். எத்தனை வயசுங்க? ஆனா என்னோட கூட தோல் மேல கை போட்டு ஒரு வாலிப பிள்ளைகள்
எப்படி பழகுவார்களோ அது போலதான் கூட பழகுவார். அவரை சுற்றி ஒரு 7-8 வாலிப பிள்ளைகள் நாங்கள் இருந்தோம் இல்லையா, ரொம்ப நெருக்கம். எங்களுடைய தேவைகள் என்ன, ஆவிக்குரிய தேவைகள் என்ன, எங்களுடைய போராட்டங்கள் என்ன, எல்லாவற்றையும் புரிந்து உதவி செய்யக்கூடிய மிக நெருக்கமான ஒரு நண்பர், ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு ஃப்ரெண்ட், அதே நேரத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஆனால் சில இடங்களில் வாலிபர்களாகிய நான் எல்லை மீறும் பொழுது, ஒரு வாலிபர் கூட்டத்திலேயோ அல்லது ஒரு நிகழ்ச்சியிலோ எல்லை மீறும் பொழுது, அதிகாரத்தோடு கூட, முகத்துல கோபத்தோடு கூட அவர் பேசுகிற, இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுதான், கீப் குவைட் அப்படின்னு சொன்னா நாங்கள் எல்லாம் வாய் அப்படி பொத்தி அப்படியே உட்காந்து கிட்ட போய், அங்கிள் சாரி அங்கிள். என்ன காரணம்? கோபமா அவர் கத்துனதுனாலயா? சொல்லுங்க. எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு, அஃபெக்ஷன், லவ், கன்சர்ன். அருமையானவர்களே, ஒருவேளை சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்களை நீங்கள் குற்றப்படுத்தலாம், அல்லது நீங்க அவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், புத்திமதி சொல்லலாம், இதை செய்யாத, இப்படி ட்ரெஸ் போடாத, இப்படி செய்யாத, இப்படி பேசாத, இப்படி பார்க்காத, எல்லாம் ஓகே தான். ஆனா அதற்கு முன் உங்களுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அவர்களை பற்றிய அக்கறை உங்களுக்கு எப்படி இருக்குது? அவர்களை பற்றிய கவனம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அவர்களை பற்றி உங்களுடைய ஜெப வாழ்க்கையில எப்படி நீங்கள் கண்ணீரோடு கூட அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள்? வித்தவுட் அஃபெக்ஷன், வித்தவுட் லவ், உங்களுடைய அத்தாரிட்டி, உங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாமே யூஸ்லெஸ், பவர்லெஸ். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு தீமோத்தேயுவுக்கு பல கட்டளைகளை கொடுக்க போகிறார். பி ஸ்ட்ராங் தீமோத்தேயு. அதுக்கு முன்ன சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? என் மகனே, என் பிரியமுள்ள குமாரனே. அன்புள்ள இருதயத்திலிருந்து அதிகாரத்தோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். இட்ஸ் a scale of motivation. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது the scale of motivation. அது மாத்திரமல்ல, the source of motivation. இந்த ஊக்கப்படுத்துவதனுடைய ஆதாரம் எது? என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. Be strong in the grace that is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. தீமோத்தேயுவே, இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபை என்ன சொல்ல வருகிறார்? நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன். Since you have been united to Christ, you are in the sphere of grace, circle of grace. இல்லையா? நீ கிறிஸ்து இயேசுவுடன் ஐக்கியமாக இருக்கும் பொழுது நீ கிருபை என்ற ஒரு சூழலுக்குள்ளாய் வருகிறாய், கிருபை என்ற ஒரு மண்டலத்திற்குள்ளாய், கிருபை என்ற ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு மிகப்பெரிய கிருபையின் சுற்றுச்சூழலுக்குள்ளாய், ஒரு ஸ்பியருக்குள்ளாக நீ கொண்டு வரப்படுகிறாய். அதுதான் தீமோத்தேயுவுக்கு இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஞாபகப்படுத்துகிறார். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக என்ன சொல்ல முடியும்? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 8-9 வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? கிருபையினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு கூட நம் ஆண்டவருடைய கிருபை நின்று போய் விட்டதா என்றால் இல்லை. நம்முடைய ரட்சிப்பில துவங்கின கிருபை நின்று போய் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நம்மை மேற்கொண்டு நம்மை கொன்று போட்டிருக்கும். ஆனால் நாம் விசுவாசிகளான பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது, நாம் கிருபை என்ற சூழலுக்குள்ளாக, கிருபை என்ற ஒரு மண்டலத்திற்குள்ளாக, கிருபை என்ற ஒரு வட்டத்திற்குள்ளாக, the grace of sphere, அதற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம மேல் கிருபை இருப்பதனால தான் என்ன வாசிக்கிறோம்? he keep on cleansing. தொடர்ந்து நம்முடைய பாவங்களை அவர் சுத்திகரித்துக் கொண்டு வருகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆகவே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது கிருபை என்ற ஒரு சூழலுக்குள்ளாக, கிருபை என்ற ஒரு வட்டத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். அந்த கிருபை தொடர்ந்து நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி செயல்படுகிறது? 2 விதங்களில் அது நமக்கு நம்மோடு கூட செயல்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, the grace of forgiveness, இல்லையா? the grace of forgiveness, மன்னிப்பினுடைய கிருபை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம் இல்லையா? விசுவாசத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த கிருபை என்ற மண்டலத்திற்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம் இல்லையா? the grace of sphere, the grace of circle, the grace of environment, இல்லையா? ஒரு கிருபை என்ற சூழலுக்குள்ளாக அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் கிருபை என்ற அந்த மண்டலத்திற்குள்ளாய் பிரவேசித்து அதிலே நிலைத்திருக்கிறோம். அன்று முதல் இன்று வரை அந்த கிருபை நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? the grace of forgiveness. அடுத்ததாக the grace of power.
அது மன்னிப்பின் கிருபை மாத்திரமல்ல, அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில வல்லமையை கொடுக்கிறது. எப்பொழுது? எப்பொழுதெல்லாம் என்னுடைய பாவங்களை நான் உணர்ந்து தேவ சமூகத்தில் சுத்திகரிக்கப்படும் பொழுது அந்த கிருபை என்னை பயன்படுத்தக்கூடிய கிருபையாக மாறுகிறது. தொடர்ச்சியான மன்னிப்புக்கு எனக்கு கிருபை தேவை, தொடர்ச்சியான வல்லமைக்கும் எனக்கு கிருபை தேவை. ஆகவே சில டிரான்ஸ்லேட்டர் இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு பதில் வல்லமை என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வருகிறார்? ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம். தீமோத்தேயுவே, நீ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறவன் இல்லையா? உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த கிருபையில் தொடர்ந்து பலப்படுத்தப்பட உன்னை நீ அனுமதிக்க வேண்டும். நீயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட யுனைட் ஆயிருக்கிற, ஐக்கியப்பட்டிருக்கிற இல்லையா? அவர் உன்னை தொடர்ந்து பலப்படுத்துவதற்கு உன்னை அனுமதிக்க வேண்டும். எப்படி அனுமதிக்க முடியும்? கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை நீ வாழும் பொழுது அந்த கிருபை தொடர்ச்சியாய் உன்னை பலப்படுத்த முடியும் என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மோட்டிவேஷன்ல கொடுக்கிறார் இல்லையா? அப்ப ஒரு பக்கத்துல இந்த கிருபை என்னை சுத்திகரிக்கிறது, என்னை சுத்திகரிக்க இன்னொரு பக்கத்துல இதே கிருபை என்ன செய்யுதுங்க? என்னை பலப்படுத்துகிறது. சுத்திகரிப்பு இல்லாமல், கீழ்ப்படிதல் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? இந்த கிருபையினுடைய ஆற்றலை என்னால் பயன்படுத்த முடியாது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்ல வருகிற விஷயம், குமாரனே, இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையில பலப்படு. நீ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறாய், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாய், கிருபை என்ற சூழலுக்குள்ளாய் இருக்கிறாய், கிருபை என்ற வட்டத்திற்குள்ளாய் இருக்கிறாய். தொடர்ச்சியான உன்னுடைய கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையினால இந்த கிருபை உன்னை பலப்படுத்துவதற்கு நீ அனுமதிக்க வேண்டும் என்ற மோட்டிவேஷனை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். ஆகவே முதலாவது ஸ்கேல் ஆஃப் மோட்டிவேஷன், இரண்டாவதாக த சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் தேவனுடைய கிருபை தான். அப்படி நீ பலப்படுத்தப்படுவாய் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? நீ எப்படிப்பட்டவனாய் இருப்பாய்? 4 மெட்டஃபர், 4 உருவகங்களை தீமோத்தேயுவோடு கூட என்ன செய்கிறார்? உருவகப்படுத்தி காண்பிக்கிறார். என்ன? 2ஆம் அதிகாரத்தினுடைய 2 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது 4 உருவகங்களை சொல்லுகிறார். என்ன? யூ ஆர் ஏ குட் டீச்சர். இந்த கிருபை உன்னை பலப்படுத்தும் என்று சொன்னால், இந்த கிருபை என்ற சூழலில் கடவுளுடைய கிருபையின் பலத்தில் நீ வாழ்வாய் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? உனக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், தேவனுடைய கிருபை உன்னை பலப்படுத்தும் பொழுது யூ பிகேம் ஏ குட் டீச்சர். அடுத்ததாக யூ பிகேம் ஏ குட் சோல்ஜர், பிகேம் ஏ குட் அத்லீட், யூ பிகேம் ஏ குட் ஃபார்மர் இல்லையா? ஆகவே இந்த 4 விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இதுல ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம சிந்தித்து முடிக்கலாம். என்ன? இந்த கிருபை என்ற சூழலிலே கிருபை உன்னை பலப்படுத்த அனுமதிக்கும் பொழுது நீ எப்படி இருப்பாய்? நல்ல போதகனாய் நீ இருப்பாய் என்பதை தான் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த 2வது வசனத்தை நாம் இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் இல்லையா? சரி, 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 4 தலைமுறையை குறித்து பேசுகிறார். என்ன? பவுல் தீமோத்தேயுவுக்கு விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய சத்தியங்களை ஒப்புவித்தார் இல்லையா? தீமோத்தேயு மற்றவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறான், சரிதான் இல்லையா? அதோடு கூட என்ன சொல்லுகிறார்? நீ மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்துல நீ ஒப்புவி. அப்ப 4 தலைமுறைகள் பவுல் இருக்கிறார், தீமோத்தேயு இருக்கிறார், தீமோத்தேயின் மூலமாய் கேட்பவர்கள் இருக்கிறார்கள், கேட்பவர்கள் மறுபடியுமாக இன்னொரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தான் இந்த இடத்துல என்ன செய்யறாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். அப்ப ஒரு சபைக்குள்ளாக போதனை, உபதேசம் என்ற அந்த விஷயத்தை எடுத்து கையாள்வதற்கு எத்தனை நபர் அவசியம்? எத்தனை தலைமுறை அவசியம்? 4 தலைமுறை இல்லையா? அநேக நேரத்தில் யோசிப்பேன், நல்ல போதகர்கள்லாம் இன்றைக்கு நம்மை விட்டு கடந்து போய் விட்டார்கள். கிரமமாக வேத வசனத்தை எடுத்து போதிக்கக்கூடிய நல்ல போதகர்கள் இன்றைக்கு தமிழகத்துல நம் சபையில என்னங்க செய்ய வேண்டியதா இருக்குது? என்னங்க அங்கிள்? தேட வேண்டியதா இருக்குது இல்லையா? தேட வேண்டியதா இருக்கு. வில்லியம் பார்க்லே இதை குறித்து தன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதியிருந்தார். நான் வாசிக்கிறேன், தமிழ்லையும் வாசிக்கிறேன், இங்கிலீஷ்லையும் வாசிக்கிறேன். The teacher is a link in the living chain which stretches unbroken from this present moment back to Jesus Christ. The glory of teaching is that it's like the present with earthly life of Jesus Christ. நான் தமிழ்ல சொல்லுகிறேன்.
போதகர் என்பவர் இந்த தற்போதைய தருணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரை அறுபடாமல் நீண்டு செல்லக்கூடிய உயிருள்ள சங்கிலியில் ஒரு இணைப்பாக இருக்கிறார் இல்லையா? ஒரு குட் டீச்சர், ஒரு போதகர் என்பவர் யார்? இந்த தருணத்திலிருந்து, இந்த நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை இந்த போதனை என்ற விஷயம் அறுபடாமல் இருப்பதற்கு உயிர் உள்ளது. இட்ஸ் a living chain இல்லையா? உயிர் உள்ள அறுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பாக இருக்கிறார். போதனையினுடைய மகிமை என்னவென்றால் அதில் நிகழ்காலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய வாழ்க்கையையும் அது இணைக்கிறது இல்லையா? நான் இன்றைக்கு போதிக்கிறேன் என்று சொன்னால், நாளைக்கு இந்த புல்பீட்ல இருந்து ஒருவர் போதிக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த போதனையினுடைய மகிமை என்னவென்று சொன்னால் அது தற்காலத்தையும் 2026 வருஷம் ஜூன் மாதம் 2வது வாரத்தையும் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த அந்த புவி வாழ்க்கையையும் இணைக்கக்கூடியதுதான் இந்த போதனை என்ற லிங்க் இல்லையா? இதற்கான உயிர் உள்ள சங்கிலிகளை, இணைப்புகளை, போதகர்களை தேவன் அந்தந்த காலகட்டத்தில் எழுப்பித்தான் வருகிறார் என்பதை நாம் முற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கரங்களில் சுவிசேஷ சத்தியங்கள், நம்ம கைகளில் இருக்கக்கூடிய உபதேச வசனங்கள், நம்ம கையில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ், கோட்பாடுகள், டாக்டரின், இதெல்லாம் நம்ம எப்படி வந்தது? இந்த லிங்க், இந்த செயின், இந்த உயிரோட்டம் உள்ள இந்த போதனை என்ற இந்த லிவிங் செயின் அறுபடாமல் அந்தந்த காலகட்டத்தில் மகத்தான போதகர்களை, புகழ்பெற்ற போதகர்களையும் சபைக்குள்ளாகவும் தேவன் எழுப்பி இந்த போதனைகளை எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களில் இந்த 2026வது வருஷத்துல நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய கரங்களில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் லூக்கா எழுதும் பொழுது, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின என்று வாசிக்கிறோம். அவர் செய்யவும் உபதேசிக்கவும் துவங்கின. அவர் போன பிறகு என்ன சொல்லி போகிறார்? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லியவைகளை நீங்கள் சென்று பிரசங்கியுங்கள் இல்லையா? சீஷராக்குங்கள், அவர்களுக்கு உபதேசியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுங்கள். அப்போஸ்தலர்கள் உபதேசித்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொக்கிஷங்களை, அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தினார்கள். தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, என் கரங்களில கிடைத்த இந்த பொக்கிஷத்தை நான் உன்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறேன். அணையாத இந்த தீபத்தை உன்னுடைய கரங்களில கொடுத்திருக்கிறேன். நீ இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இல்லையா? ஆகவே நீ கிருபையில பலப்படும் பொழுது நான் உன்னை எதற்கு ஒப்பிடுகிறேன்? குட் டீச்சர், நல்ல ஒரு போதகனாய் நீ இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த 4வது வசனத்துல ஒரு நல்ல போதகன், ஒரு குட் டீச்சர் என்று சொன்னால் 4 விஷயங்களை நான் அதிலிருந்து கவனிக்கிறேன். 4 விஷயங்கள் 2வது வசனத்துல. என்ன 4 விஷயங்கள்? 4 விஷயங்களை சொல்றேன். 1 கண்டிஷன், 2வது கன்ஃபர்மேஷன், 3வது கன்சர்ன், 4வது கன்வர்ஷன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நான் 4வது வசனத்துல பி எ குட் டீச்சர் என்று தீமோத்தேயு சொல்லுகிற இந்த 4வது வசனத்துல தீமோத்தேயு எப்படி இருக்க வேண்டும்? 4 விஷயங்களை தீமோத்தேயு கவனிக்க வேண்டும். 1 கண்டிஷன், கன்ஃபர்மேஷன், கன்சர்ன், கன்வர்ஷன். 4 காரியங்களை இந்த 2வது வசனத்திலிருந்து நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக ஒரு நல்ல போதகனுடைய முதல் நிபந்தனை, கண்டிஷன் என்ன? 2வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க பிரதர். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை, நான் அதோடு நிறுத்துகிறேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை and things which you have heard from me, என்னிடத்தில் கேட்டவைகளை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே ஒரு உண்மை உள்ள ஒரு போதகன் அல்லது ஒரு நல்ல போதகனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல டீச்சராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய முதல் நிபந்தனை என்னவென்று சொன்னால், டீச்சர் மஸ்ட் பி டீச்சபிள் இல்லையா? முதல் அவர் கற்றுக்கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும் இல்லையா? அவர் கற்றுக்கொள்ளாமல் மற்ற போதகர்களை என்ன செய்ய முடியாதுங்க? உருவாக்க முடியாது. பாருங்க, தீமோத்தேயு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன், எப்பொழுதுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 15வது வசனத்துல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை, நல்லா கவனிங்க, நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று எனக்கு தெரியும். எப்போதிலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறார்? சிறு வயது முதல் கற்றுக்கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல
பவுலுடைய 2வது மிஷனரி பயணத்துல அழைப்பு பெற்று தீமோத்தேயு மிஷனரி பயணத்துல இணைந்தவன். அது முதல் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை, அவனுடைய உபதேசத்தின் மூலமாக அநேக விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டு வந்தார். பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நீ என்னிடத்தில் கேட்டவைகள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நீயோ என் போதகத்தையும் என் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையையும் பொறுமையும் அறிந்திருக்கிறாய், என்னுடைய உபதேசத்தை நீ அறிந்து வைத்திருக்கிறாய். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டதிட்டத்தை கை கொண்டிரு. இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அநேக உபதேசங்களை அவர் கற்று தேறினவனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, நிருபங்களை வாசிச்சு பாருங்களேன். 2 கொரிந்தியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், இந்த நிருபத்தினுடைய ஸ்டார்டிங் வேர்ஸை வாசிச்சீங்கன்னா என்ன வரும்? அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் எழுதுகிறார். அந்த நிருபத்தை எழுதும்பொழுது தீமோத்தேயு கூட இருந்திருக்கிறார். அந்த நிருபத்தினுடைய உட்கருத்து என்ன, போதனை என்ன, சட்டதிட்டங்கள் என்ன, எல்லாவற்றையும் முறையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேத மாணவனாக தீமோத்தேயு இருந்திருக்கிறார். ஆகவே ஒரு போதகனுக்குரிய, ஒரு ஆசிரியருக்குரிய முதல் நிபந்தனை என்ன? He must be teachable. அவன் கற்றுக்கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். எஸ்ராவை குறித்து பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எஸ்ராவை குறித்து என்ன வாசிக்கிறோம் பாருங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிங்க. எஸ் ஆராயவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அருமையானவர்களே, கற்றுக்கொள்ளாமல் ஒரு மனிதன் போதகனாகவோ அல்லது மற்ற போதகர்களையோ உருவாக்க முடியாது. ஒருவேளை டீச்சிங் கிஃப்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பேதுரு அந்த சபையினுடைய மக்களுக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறான்? உங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். ஏதோ டீச்சர் தான் கத்துக்கணும் இல்லை, எல்லாரும் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களா இருக்கு. ஒருவேளை சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு போதிப்பதற்காக வாரம் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்க? நான் சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்க சபையில் இருக்கக்கூடிய உன்னுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு என்ன போதிக்கிறாயோ அதை வாரம் முழுவதும் தியானிக்காவிட்டால் சண்டே ஸ்கூல் எடுக்காத. ஒரு ஸ்டேஜில் நான் எடுக்க மாட்டேன்னு வெளியே வந்துட்டேன். என்னுடைய வேலை போல பலவிதமான பிரச்சனைகள், ஆகவே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்து நான் வெளியே வந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம்? பிள்ளைகள் தானே, சாதாரண பிள்ளைகள் தானே. நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு தாவீது கதையை சொல்லிடலாம், ஒரு கோலியாத்து கதையை சொல்லிடலாம், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு வசனம். எனக்கு போதித்த ஆசிரியர்களை நான் பார்த்திருக்கிறேன். கண்ணீரோடு ஜபிப்பதை வாரம் முழுவதும் ஆயத்தம் செய்துவிட்டு சனிக்கிழமை வீட்டில் அவர்களுக்கு ஜபிக்க இடமில்லாத இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில வந்து கண்ணீரோடு கூட ஜபித்த எனக்கு போதித்த ஆசிரியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி ஜபித்ததுனாலதான் இன்றைக்கு நாங்க நிக்கிறேன். அப்படி அவர்கள் போதித்ததுனாலதான் இன்றைக்கு நான் இங்க நிக்க முடிகிறது. எனக்கென்று ஆயத்தப்படுத்தி வாரத்துக்கு ஒரு முறை வெளிப்படுத்தின புத்தகத்தை கிரமமாய் கற்றுக் கொடுத்த என்னுடைய ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களை, ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க எப்படி ஆயத்தப்படுத்துறீங்க? உங்களால் ஆயத்தப்படுத்த முடியலன்னு சொன்னா தயவு செய்து அந்த ஊழியத்தை செய்யாதீங்க. உங்களுக்கும் கெடுதி, உங்க பிள்ளைகளுக்கும் அது பலன் இல்லை. பிரதர்ஸ் மீட்டிங்ல எடுக்கிறவங்க, யூத் லீடரா இருக்கிறவங்க, சிஸ்டர்ஸ் மீட்டிங் எடுக்கிறவங்க, சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் சொல்லித் தருவதற்கு முன்பதாக கருத்தாய் நீங்கள் கற்றுக்கொள்ளாமல், இல்லையா, நீங்க வேதாகமத்தினுடைய மாணவராய் இல்லாமல் அந்த இடத்துல வந்து என்ன செய்ய முடியாது? நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்க முடியாது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது கண்டிஷன் என்ன? நீ என்னிடத்தில் கேட்டவைகளை, டீச்சர் மஸ்ட் பி டீச்சபிள். இரண்டாவது விஷயம் கன்ஃபர்மேஷன். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகள்,
இல்லை, அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நீ என்னிடத்தில் கேட்டவைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நீ என்னிடத்துல கேட்டது மாத்திரம் அல்ல தீமோத்தேயு, எனக்கு கொடுக்கப்பட்ட உபதேசங்கள், வெளிப்பாடுகள், இவைகளை எல்லாம் உனக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இவைகள் சரி, இவைகள் உண்மை என்ற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அநேக சாட்சிகள் இந்த உபதேசத்தை, இந்த கோட்பாடுகளை அல்லது இந்த போதனைகள் சரி என்று உனக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள் இல்லையா? அல்லது இப்படி சொல்லலாம், supported by the confirming testimony of other teachers including testimony of apostles இல்லையா? அநேக போதகர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய போதகத்தை உறுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே என்னோடு கூட இருக்கக்கூடிய சீஷர்கள், என்னோடு இருக்கக்கூடிய உடன் போதகர்கள், உடன் ஊழியர்கள், நான் உனக்கு ஒப்புவித்தவைகள் தேவனிடத்திலிருந்து பெற்றவைகள், அது சரியான உபதேசம் என்ற கன்ஃபர்மேஷனை விட்னஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களும் கொடுத்திருக்கிறார்கள். பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உதாரணத்துக்கு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியும் உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்களை அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. பேதுரு கன்ஃபார்ம் பண்றார், சீலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் இல்லையா? அவனோடு கூட இருந்த மற்ற தீர்க்கதரிசிகள், உடன் ஊழியர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டும் என்றால் கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, எதை கற்றுக்கொண்டீர்களோ, எதை படித்தீர்களோ அதை பற்றிய ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு கன்விக்ஷன் உங்களுக்கு இருக்கணும் இல்லைங்களா? இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாத. இங்கே நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொன்னால் இதை பற்றிய ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல், நிச்சயம் இல்லாமல், இந்த இடத்திலிருந்து நான் அதிகாரத்தோடு வேத வசனத்தினுடைய அத்தாரிட்டியோடு கூட உங்களுக்கு என்னால் போதகம் செய்ய முடியாது. அப்போ எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணுறது? முதலாவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நமக்குள் வாழ்கிற பரிசுத்த ஆவியானவர் இதை உறுதிப்படுத்துகிறார் இல்லைங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்படின்னா மற்றவங்க போதிக்க வேண்டியதுன்னு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யறாருங்க? கன்ஃபார்ம் பண்றார். இரண்டாவதாக, வேதத்தை படிப்பதற்கென்று சில முறைமைகள் இருக்கிறது இல்லையா? நான் ஏதோ படிச்சுட்டு இதை 2 தீமோத்தேயு எடுத்து 2ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றி தான் இது பேசுகிறது என்று நான் கன்ஃபார்ம் பண்ணி பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும் இல்லையா? அப்ப வேதத்தை படிப்பதற்கென்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறது இல்லையா? அந்த முறைமையின்படி நான் வேதத்தை கிரமமாக படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உபதேசங்கள் என்ன, கருத்துக்கள் என்ன, ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எதற்காக இது எழுதப்பட்டது, இக்காலகட்டத்திற்கு எப்படி எனக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த சத்தியங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில், நிருபத்தில், சுவிசேஷ புத்தகத்தோடு கூட நான் ஒத்து பார்த்து நான் படித்த சத்தியங்கள் சரியானது என்ற கன்ஃபர்மேஷனை பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசத்தை போதிக்கிறவன் என்றால் இல்லையா? அப்போ முதல் நூற்றாண்டில் அவர்களுக்கு என்று சில கோட்பாடுகள் இருந்தது, அப்போஸ்தலருடைய எழுத்துக்கள் இருந்தது, வாய்மொழி பிரசங்கங்கள் இருந்தது. இதோடு கூட நீ ஒத்துப்பார், இது வேற்றுமையான உபதேசம் என்றால் அதை தள்ளிவிடு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம படிக்கும் பொழுது நாம் படித்த விஷயங்கள் சரி என்று பரிசுத்த ஆவியானவர் உத்தரவாதத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக வரம்பெற்ற அல்லது அடுத்த தலைமுறையின் மேல் கன்சர்னாக இதை குறித்து விளக்கமாய் எழுதிய கமெண்டேட்டர்ஸ் இருக்கிறாங்க, புத்தகங்கள் இருக்கிறது இல்லையா? நான் அடுத்ததாக மூன்றாவது அந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நான் படித்த விஷயங்கள் சரி என்ற நிச்சயத்தை அதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறேன். நான்காவதாக, நம்முடைய சபைக்கு என்று ஒரு நியூ டெஸ்டமென்ட் பேட்டர்ன், ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை இல்லைங்களா, ஒரு விஷயம், அதோடு கூட இந்த காரியங்கள் ஒத்து போகிறதா என்று பார்த்து என்ன செய்கிறேன்? கன்ஃபர்மேஷன். இப்போ இரண்டாவதாக ஒரு குட் டீச்சருடைய இரண்டாவது என்னென்ன? கன்ஃபர்மேஷன். மூன்றாவதாக என்ன சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை
மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய மூன்றாவது விஷயம் கன்சர்ன் இல்லையா? கன்சர்ன், அக்கறை உள்ள இருதயம் இல்லையா? அக்கறை உள்ள இருதயம் இல்லாமல் வருங்காலத்திற்கான போதகர்களை ஒரு சபை உருவாக்க முடியாது இல்லையா? நான் முதல் இந்த சபைக்கு வரும்பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா தெரியுங்களா, எபனேசர் காஸ்பல் 75 இயர்ஸ் இருக்கு. ஆனால் ஆர்வம் உள்ளவர்கள், ஆர்வம் உள்ள வேதாகம மாணவர்கள் இங்க வந்து படிப்பதற்கு ஒரு லைப்ரரி இல்லைங்க நம்ம சபையில. இருக்கா லைப்ரரி? இந்த சபையிலே ஒரு வாலிபன் ஆர்வமா படிக்கணும்னு விருப்பப்படுறான், எங்க போய் படிப்பான்? வறுமை, ஒன்றும் இல்லை, பணம் இல்லை, லேப்டாப் இல்லை, பேட் இல்லை, ஐபேட் இல்லை, புத்தகத்தை வாங்க முடியல, எங்க போய் படிப்பான்? ஒரு சபை நூலகத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு திருச்சபையில் இது பிரசங்கிக்கப்பட்டது. சில வருடங்கள் கழித்து அந்த திருச்சபைக்கு போகும் பொழுது பணம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அவர்களுடைய முதல் மாடியினுடைய பாதி இடத்தை அவங்க லைப்ரரியா கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆச்சரியப்பட்டு போனேன். நான் தேடின அநேக புத்தகங்கள் அந்த லைப்ரரியில இருந்தது. அதற்கென்று ஒரு லைப்ரரியை போட்டிருந்தாங்க. அவருடைய இன்சார்ஜில் அந்த புத்தகங்கள் இருந்தது. இவ்வளவு பெரிய திருச்சபை 75 வருடங்களாக கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நமக்கு ஒரு லைப்ரரி இல்லைங்க. அசிங்கமா இல்லை? நினைக்கும் போது அவமானமா இல்லை? யோசிச்சு பாருங்களேன். இனியாவது ஒரு ஸ்டெப் எடுங்க தயவு செய்து. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? கன்சர்ன், பாரமுள்ள இருதயம். தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, மற்ற போதகர்களை உருவாக்க வேண்டும் என்ற பாரம் இல்லைவென்று சொன்னால் உன்னோடு கூட அது முடிந்து போயிடும். உன்னோடு கூட முடிந்து போயிடும் இல்லையா? கன்சர்ன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிள் காலேஜ், பைபிள் செமினரிஸ், பைபிள் ஸ்கூல், பைபிள் இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் எதற்காக வந்தது? அடுத்த தலைமுறைக்கான போதகர்களை, நல்ல டீச்சர்ஸை உருவாக்க வேண்டும் என்ற பாரம் உள்ள மக்களால் ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய ஸ்டார்டிங் எங்க தெரியுங்களா? என்ன, ஏதோ மூளை அறிவை வளர்ப்பதற்காக அல்ல, எனக்கு வேலை வெட்டி இல்லை அதனால நான் பைபிள் காலேஜ், அப்படி ஒரு கோட்பாடு இருந்தது இல்லையா? எந்த வேலையும் கிடைக்கல, எங்க போயிடு? பைபிள் காலேஜ் போயிடு. இப்படி சேர்த்த நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதற்காக பைபிள் இன்ஸ்டிடியூட்டோ, பைபிள் காலேஜோ, பைபிள் செமினரியோ உருவாக்கப்படவில்லை. அதை உருவாக்கினதனுடைய அடித்தளம் என்ன? இந்த சத்தியங்கள் இதோடு நின்று விடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உத்தம போதகர்களை, மேய்ப்பர்களை உருவாக்க வேண்டும் என்ற அக்கறை உள்ள, பாரம் உள்ள தேவ மாந்தர்களால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிள் இன்ஸ்டிடியூட், பைபிள் காலேஜ், பைபிள் செமினரி எல்லாமே. அதான் அதன் அடிப்படை கோட்பாடு. அருமையானவர்களே, இந்த இடத்துல தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கன்சர்ன் இல்லை, அக்கறை இருக்கணும். என்ன அக்கறை? அடுத்த தலைமுறைக்கு இந்த தீபம் அணையாமல் சென்று சேர வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இந்த உபதேசங்கள் போய் சேர வேண்டும். இந்த லிவிங் செயின், இந்த லிங்க் அறுபடாமல் தீமோத்தேயுவே பார்த்துக்கொள். அறுபடாமல் நான் உன்னுடைய கரத்துல கொடுத்திருக்கிறேன். நீ அறுபடாம மற்றவர்களுடைய கரத்துல கொடுப்பதற்கு அக்கறை உள்ள இருதயம் வேண்டும் என்று சொல்லுகிறார். நான்காவதாக கன்வெர்ட் என்ன? மற்ற போதகர்களை நீ மாற்ற வேண்டும். மற்றவர்களை, ஆர்வம் உள்ளவர்களை போதகர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க மறுபடியும். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. கன்வர்ஷன் ஆஃப் நெக்ஸ்ட் டீச்சர் இல்லையா? அடுத்த ஆசிரியரை நீ உருவாக்க வேண்டும், மாற்றம் செய்ய வேண்டும். ஆர்வம் உள்ளவர்களை கண்டுபிடித்து மாற்றம் செய்ய வேண்டும். என்ன சொல்லுகிறார்? நான் உன்னிடத்தில் ஒப்புவித்தவைகளை உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அந்த வார்த்தை ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்துல பவுல் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்துல அவர் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் இல்லையா? பேராட்டித்தமி என்ற வார்த்தையை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதோட அர்த்தம் என்ன? டெபாசிட் சம்திங் வேல்யூபிள் ஃபார் சேஃப் கீப்பிங். விலையேறப்பெற்ற ஒன்றை பாதுகாப்பாக வைப்பது. ஆகவே விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷத்தை தீமோத்தேயுவினுடைய கரத்துல கொடுத்திருக்கிற நீ என்ன செய்? மற்றவர்களுடைய கரத்துல கொடுக்க வேண்டும். இந்த தெய்வீக வெளிப்பாடுகள், இந்த உபதேச வசனங்கள், சுவிசேஷ சத்தியங்கள், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய கரத்துல நான் கொடுத்திருக்கிறேன். தேவன் என்னுடைய கரத்துல கொடுத்தார், உன்னுடைய கரத்துல கொடுத்திருக்கிறேன். நீ இதை பாதுகாப்பாக நீ அடுத்த 4வது தலைமுறையினிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.
இல்லையா? போதகர்களை நீ போதகர்களாக உருவாக்க வேண்டும். அப்படி நீ உருவாக்கும் பொழுது, மாற்றம் செய்யும் பொழுது 2 விஷயத்தை நீ கவனிக்கணும். என்ன 2 விஷயம்? என்ன சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனத்துல, மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்துல ஒப்புவி. த ஃபெய்த்ஃபுல்னஸ், இல்லைங்களா? ஸோ இது எதை காண்பிக்கிறது? அங்கு அந்த போதகனுடைய யார் கரத்தில் ஒப்புவிக்கிறாரோ தீமோத்தேயு, அவனுடைய ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், ரிலையபிள், அவனுடைய ஸ்பிரிச்சுவல் கேரக்டர், இல்லையா? அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறானா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறானா? இல்லையா? உண்மை உள்ள ஒரு மனிதனா இருக்கிறானா என்று பார். அது மாத்திரமல்ல, உண்மை உள்ள மனுஷனா இருந்தா மாத்திரம் போதாது. 2வது, போதிக்கத்தக்கவனா இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்னஸ், இல்லையா? ஆவிக்குரிய வரம் பெற்றவனா இருக்க வேண்டும். அப்ப நீ இந்த சுடரை, இந்த தீபத்தை நீ 4வது தலைமுறையிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, ஒப்புவிக்கும் பொழுது 2 விஷயத்தை நீ ஃபோக்கஸ் பண்ணு. ஒன்னு என்னங்க? அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப். 2வது அவனுடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்னஸ், இல்லையா? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய ஆவிக்குரிய வரம், இதை நீ கண்டுபிடித்து அவனிடத்துல நீ இதை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கண்டிஷன். 2வதுங்க, தூக்கம் வருதா? கன்ஃபர்மேஷன். 3வது கன்சர்ன். 4வது கன்வர்ஷன். அப்படி கன்வெர்ட் பண்ணும் பொழுது 2 விஷயங்களை பவுல் என்ன செய்யறாரு? நினைவில் வைத்துக் கொள்ள சொல்லுகிறார். எப்படி இந்த போதகர்களை உருவாக்க முடியும் நம்ம சபையில், இல்லையா? எப்படி உருவாக்க முடியும்? 4 பேரை கூப்பிட்டு பட்டணத்திட்ட பைபிள் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து மறுபடியும் கொண்டு வந்துடலாமா? ஆர்வம் இருந்தால் போகலாம். இல்லை, என்னால் போக முடியல, எனக்கு ஆண்டவர் வந்து வாய்ப்பை கொடுக்கல, இல்லை, அதுதான் சரியான முறையா? இல்லை அருமையானவர்களே, அது முறைதான். ஆனால் சரியான முறை என்ன சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. சில வசனத்தை நான் கண்டினியூவா ஒரே, இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஆ ஆ ஆ புத்தி சொல்லு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறோம்? கடைசி பகுதியில், அவன் கண்ணிக்கு நீங்களாக்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. என்ன இருக்கு இது எல்லாத்துலயும்? போதி, உபதேசம் பண்ணு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்லு. அப்ப என்ன சபை என்ன கடமைப்பட்டிருக்குதுன்னா, சிஸ்டமேட்டிக் டீச்சிங், சரியாக முறைப்படி வேத வசனத்தை இவ்விடத்தில் போதிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வான்? அதனால் கவரப்பட்ட உண்மையுள்ள போதகர்களை சபையின் மத்தியிலிருந்து எழுப்பி நமக்கு அடையாளம் காட்டுவார். அவர்களை என்ன செய்யலாம்? பயிற்றுவிக்கலாம். நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்முடைய பிரதரன் சபை தோத்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்றீங்களா? நாங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க. நம்முடைய பிரதரன் சபை என்ன ஆச்சுங்க? பிரதரன் என்ற அந்த பெருமையிலேயே நாம் தோற்று போயிருக்கிறோம். பவுல் என்ன சொல்கிறார்? இவைகளை நீ கிரமமாய் சகோதரர்களுக்கு உபதேசி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம், இல்லையா? ஏனோ தானோ என்று போதிக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. ஏதோ வந்தோம், காலையில் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் என்று போகிற இடம் அல்ல. பக்தி விருத்தி உண்டு பண்ணக்கூடிய, மனிதர்களை கட்டி எழுப்பக்கூடிய, வேத வசனத்தை கிரமமாய் புரிந்து போதிக்கக்கூடிய போதனைகள் தொடர்ச்சியாய் இந்த இடத்திலிருந்து போதிக்கப்படும் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுங்களா? தேவன் வசனத்தின் மூலமாக வாலிபர்களுடைய கண்களை, வரம்பெற்ற போதிக்கக்கூடிய வரம்பெற்ற மனிதர்களுடைய கண்களை, இருதயத்தை தேவன் திறப்பார். என் கண் அப்படி திறந்ததுனால நான் சாட்சியோடு சொல்றேன். அப்படிப்பட்ட போதனைகளை கேட்டதுனால, என் கண்களை திறந்ததுனால, இவ்வளவு மகத்தான பொக்கிஷங்கள் இதில் இருக்கிற பட்சத்தில் நிர்விசாரமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிதான் என்னுடைய வேத வகுப்பை, வேத பாடத்தை கிரமமாய் படிப்பதற்கு என்னுடைய வாலிப வயதில் நான் துவங்கினேன். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட போதனைகள் போதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக தேவன் அடுத்த தலைமுறையை எழுப்புவார். அடுத்த தலைமுறையில் இன்னைக்கு நிறைய சபைக்கு போனா போதிப்பதற்கு ஆள் இல்லை. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து, ஏதோ ஒரு வசனத்தை பேசிட்டு, ஏதோ ஒரு ஜோக் அடிச்சுட்டு மக்களை சிரிக்க வைத்து போகக்கூடிய மிஷனரிகள் ஊழியம் செய்த திருச்சபைகளுக்கு இன்றைக்கு அங்கெல்லாம் போகும்பொழுது
மனது வேதனையா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை, லண்டன்ல இருந்து மிஷனரிமார்களாலே ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறது. 50 வருடங்கள் 60 வருடங்கள் ஆகி பழமையான திருச்சபையில சரியாய் போதிப்பதற்கு போதர்கள் இல்லை, சரியாய் உபதேசிப்பதற்கு உபதேசிகள் இல்லை. கடன் வாங்குகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய திருச்சபையும் அந்த நிலைமைக்கு போகக்கூடாது இல்லைங்களா? ஆகவே நாம் தொடர்ச்சியாக முறைப்படி வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு இந்த சத்தியத்தை கொண்டு செல்லக்கூடிய போதகர்களை தேவன் எழுப்புவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆதலால் தீமோத்தேயுவே, நீ கிறிஸ்து இயேசுவில் இருக்கக்கூடிய கிருபையில் பலப்படு. அடுத்தது என்ன சொல்றாரு? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. தயவு செய்து சீக்கிரமாய் ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல புத்தக சாலையை ஏற்படுத்துவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆர்வமுள்ளவர்கள் வந்து இங்கு படித்து போதகர்களாக உருவாக முடியும். தேவன் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிக்கலாம்.